இந்த 3 மாசத்துக்குள்ள என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலன்னா அவன் வாழ்க்கையில கல்யாணமே நடக்காது. ஆனந்தி என் புள்ள மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு முக்கியம் கிடையாது. என் புள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நீ சொல்ற மாதிரி உனக்கும் அன்புக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை இப்போதைக்கு நான் நிறுத்துறேன். ஆனா இது ரொம்ப நாளெல்லாம் இல்ல. ஆனந்தியோட அக்கா கல்யாணம் முடியற வரைக்கும் தான். அவ அக்கா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் அவ என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். இல்லனா நீ நினைச்சாலும் சரி, அவ நினைச்சாலும் சரி, இந்த வீட்ல ஆனந்தின்னு ஒருத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண நான் இருக்க மாட்டேன். அப்படிலாம் பேசாதம்மா. கண்டிப்பா ஆனந்தி சம்மதிப்பா. சும்மா வாயாலேயே சொல்லி சமாளிக்காத. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அவ அக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பழைய கதையே அவ பேசிட்டு இருந்தானா, துளசிக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும், கல்யாணமும் நடக்கும். அதுக்கு எனக்கு நீ வாக்கு கொடு. துளசி, நீயும் தான். அவ சம்மதிக்கலனா நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தா நான் அவளோட அக்கா கல்யாணம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். இல்லனா ஏன் முடிவு படிதான் நடக்கும்.